ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ அறிவித்துள்ளார். இன்று காலையளவில் ஈரானுடனான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட பேசி முடிக்கப்பட்டுவிட்டது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை அடுத்து ரூபியோ இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். முன்னதாக ட்ரம்ப் ஈரானுடனான ஒப்பந்தம் பெரும்பாலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுவிட்டது என்று அதன் விவரங்களை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இன்று காலை ஈரானின் அரை அரசு செய்தி நிறுவனம் 30 நாட்களுக்குள் ஹோர்முஸ் நீரிணை போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பும் என்றும் ஒரு சாத்தியமான ஒப்பந்தம் ஏற்பட்டால் அனைத்து முனைகளிலும் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. கடந்த வாரத்தில் அமெரிக்க மற்றும் ஈரானிய நிலைப்பாடுகள் ஒன்றிணைந்து வருவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி நேற்று அரசு தொலைக்காட்சியில் தெரிவித்தார். ஆனால் முக்கிய பிரச்சனைகளில் ஒப்பந்தங்கள் எட்டப்படும் என்று இதற்கு அர்த்தமில்லை என அவர் எச்சரித்ததோடு அமெரிக்கர்கள் முரண்பட்ட அறிக்கைகளை வெளியிடுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.